வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்மசி லேட்டரல் அண்ட் டிகிரி கோர்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு 20th லாஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்டர் சி மெரிட்ஸ் ஒரே மாதிரி மார்க்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனால் அவங்களுக்கு வந்து எப்படி அந்த ரேங்க்கு வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90% மார்க்ஸில் வந்து 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க, யாருக்கு 10th ரேங்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் tnhealth.tngovernment.in அது மட்டும் இல்லாமல் tnmedicalselection.org அஃபிஷியல் அப்டேட் படி மெரிட் லிஸ்ட்டை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, த மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ் வில் பி ப்ரிப்பேர்டு பை கம்ப்யூட்டிங் தி மார்க்ஸ் அப்டைன்ட் இன் டிஃபார்ம் கோர்ஸ். நம்மளோட டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மார்க்கை வந்து அதாவது கம்ப்யூட்டர் பேஸில் வந்து டோட்டல் பண்ணி அதைப்படி தான் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. இட் வில் பி ரெடியூஸ்டு டு தி பேஸ் ஆஃப் 100 மார்க்ஸ். திஸ் மார்க்ஸ் வில் பி அக்யூரேட் டு 2 டெசிமல்ஸ். ஸோ நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர், அதில் எடுத்துக்கூடிய மார்க்ஸை வந்து 100க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி 100க்கு கால்குலேட் பண்ணி 2 டெசிமலில் கொண்டு வந்து அதை வந்து இறங்கு வரிசையில் எழுதுவாங்க. ஹையஸ்ட் மார்க்கில் இருந்து அப்படி எழுதிட்டு வந்து அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் தி ஃபாலோவிங் வெப்சைட்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி www.tnhealth.tngovernment.in, www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்டில் அஃபிஷியலாக நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 1 வீக் இல்லை 10 மேக்ஸிமம் 10 டேஸ் எடுக்காது நம்ம சொல்ல முடியும். 1 வீக் அந்த மாதிரி டைம்லேயே நமக்கு வந்து அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து அவங்க கன்சிடர் பண்ணக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா, நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி மார்க்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் 1100 மார்க்ஸுக்கும் செகண்ட் இயரில் 1000 மார்க்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தோம் அப்படின்னா 2100 மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. 2100க்கு இப்போ 1999 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 100க்கு மாற்றுவாங்க. ஸோ அப்படி பர்சன்டேஜாக மாற்றும் போது அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 95.67 எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய அந்த லிஸ்ட்டில் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி 95.66, 95.62 அந்த மாதிரி அந்த மார்க்ஸ் வந்து இறங்கு வரிசையிலேயே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மெரிட் லிஸ்ட். இந்த மெரிட் லிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கவுன்சிலிங் டைமில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டாப் ரேங்கர்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்களுடைய விருப்பமான காலேஜ் கிடைக்கும். அப்படி மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரேங்க் பின்ன போக போக அந்த வேகன்சியை பொறுத்து சீட் அலாட் ஆகும். முதல்ல இனிஷியலாக வந்து ரேங்க் எடுத்தவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ரேங்க் பின்ன போக போக எந்த இன்ஸ்டியூஷனில் வந்து வேகன்சிஸ் இருக்குதோ அதை பொறுத்து சீட் கிடைக்கும். சீட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். அது வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நமக்கு அவைலபிலிட்டியை பொறுத்து சீட்ஸ் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் சப்போஸ் நமக்கு ஒரு 1 or 2 மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் நமக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது கிடைக்கலாம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். ஸோ நம்ம அப்கமிங் செஷனில் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர் சி மெரிட் ஒரே மாதிரியான மார்க்ஸ் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய செஷனில் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.